ஏசாயா அதிகாரம் 28. எப்பிராயீமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ! மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு, வாடிப்போகும் புஷ்பமே! இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். எப்பிராயீமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும் போதே விழுங்குகிறதுமான முதல் கனியைப் போல இருக்கும். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும், நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமாகவும் இருப்பார். ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழிதப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமான இடமில்லை. அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்கிறார்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும் படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவல்லமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். வாதை புரண்டு வரும் போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்து கொண்டு போம். அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். அதை பற்றி பிறக்கும் செய்தியை கேட்பதும் சஞ்சலத்தை உண்டாக்கும். கால் நீட்ட படுக்கை நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும், அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பழத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வாட்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை. சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற
விடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்கிறதும் இல்லை. தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நாம் ஏசாயா 28 அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரம் ஒரு புதிய பகுதியை துவங்குகிறது. ஏசாயா 24 முதல் 27 வரை உள்ள அதிகாரங்கள் முழுவதும் எதிர்காலத்தை குறித்து சொன்னது. ஆனால் 28 அதிகாரம் முதல் 35 அதிகாரம் வரை உள்ள பகுதி அப்பொழுதுள்ள அங்கேயுள்ள நிகழ்வுகளையும் நிறைவேறிவிட்ட தீர்க்க தரிசனங்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றன. சில தீர்க்க தரிசனங்கள் மட்டுமே எதிர்காலத்தை குறித்தவை. இந்த பகுதியிலே நாம் 6 ஐயோக்களை சந்திக்க இருக்கிறோம். இறுதியிலே ஏசாயா 34 அதிகாரத்தில் அர்மகதான் யுத்தத்தோடு இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 1000 வருட அரசாட்சியின் ஆசீர்வாதங்கள் வருகிறதை ஏசாயா 35 அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். நாம் சிந்திக்க இருக்கிற இந்த அதிகாரத்திலே அருகில் மற்றும் தொலைவிலே நிறைவேறும் தீர்க்க தரிசனங்கள், இறந்த கால மற்றும் எதிர்கால தீர்க்க தரிசனங்கள் போன்றவற்றையும் காண்கிறோம். நாம் எந்தெந்த வசனங்கள் நிறைவேறி இருக்கின்றன என்றும் எந்தெந்த வசனங்கள் இனி நிறைவேறக்கூடியவை என்பதை குறித்தும் சிந்திக்கப் போகிறோம். இங்கே வட இஸ்ரவேல் தேசம் எப்ராயிம் என்று சொல்லப்படுகிறது. இது விரைவிலே அசீரியர்களின் சிறைப்பிடிப்பிற்குள்ளே போகும் நிலையில் இருந்தது. இது எதிர்காலத்திலே நடைபெறப் போகிற ஒரு நிகழ்ச்சி. அதற்கு முன்னோடியாயிருக்கிறது. இதன் இஸ்ரவேல் தேசமாகிய யூதாவுக்கு இது எச்சரிப்பாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 721 ஆண்டிலே சல்மனாசேர் என்ற அசீரிய ராஜா எப்ராயிமின் மீது படையெடுத்த போது இந்த தீர்க்க தரிசனத்திலே ஒரு பகுதி நிறைவேறிற்று. இவன் வந்து வட இஸ்ரவேல் தேசத்தை அழித்து அவர்களை சிறைப்பிடித்துச் சென்றான். ஏசாயா 28 அதிகாரம் 1 வசனம், எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ! மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குகளுடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே. எப்ராயிம் 10 கோத்திரத்தையுடைய வட இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இதை சமாரியா என்றும் அழைப்பார்கள். மதுபானத்தால் மயக்கமடைந்த நிலையானது ஆவிக்குரிய ரீதியாகவும் உலக ரீதியாகவும் பொருந்தக்கூடியது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய உணர்வை பொறுத்த மட்டில் மதிமயங்கினவர்களாக காணப்பட்டார்கள். பெருமை நிறைந்தவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். 2 வசனத்தை பாருங்கள். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான். இங்கே அசீரியன் இவ்வாறு உருவகப்படுத்தப்படுகிறான். அவன் வல்லமையுடைய ஒருவனாகவும் கல்மழையைப் போலவும் சங்கார புயல் போலவும் பெரிய வெள்ளத்தைப் போலவும் இருப்பதாக வேதம் சொல்கிறது. வசனம் 3 பாருங்கள். எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். இந்த காரியம் உங்களுக்கு ஒருவேளை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் இதை செய்வதற்காக வருந்துவதில்லை. நான் இதை செய்தேன், நான் இதை செய்கிறேன் என்பதை பற்றி மாத்திரம் தேவன் நம்மோடு சொல்கிறார். இந்த எப்ராயிமுடைய வெறியரின் நிலை எதிர்காலத்திற்குரியதாகும். வட இஸ்ரவேல் தேசத்தை பார்ப்பீர்களானால் அது உலக பிரகாரமாக நல்ல நாகரிகத்தையும் வசதிகளையும் வெளிப்பிரகாரமான அழகையும் உடையதாக இருந்தது. வீடுகளும் தோட்டமும் அழகாய் காணப்பட்டன. உம்ரியாலும் ஆகாபாலும் கட்டப்பட்ட அரண்மனையை பார்ப்பீர்களானால் அது அவ்வளவு அழகு மிகுந்ததாக ஆடம்பரமானதாக காணப்பட்டிருந்தது. இன்னும் அதன் அழிவுகளிலே இதை காண முடிகிறது. இதை பார்க்கும்போது இந்த உலகத்திலே துன்மார்க்கருக்கும் பணக்காரர்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார் என்று தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் மறுமையிலே அப்படி இருக்க போகிறதில்லை. ஆகவே அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். சமாரிய மலை உலகில் உள்ள அழகான ஸ்தலங்களுள் ஒன்று. அங்கே இருந்து மத்திய தரை கடலையும் யோர்தான் நதியையும் எர்மோன் மலையையும் பனிபடர்ந்த வட பகுதியையும் தெற்கில் எருசலேமின் மதில்களையும் காணலாம். இது வாழ்வதற்கு சிறந்த அழகான வசதியான இடம். ஆனால் தேவன் இந்த ஜனங்களை நியாயம் தீர்த்து
அவர்களுடைய நாகரிகத்தை தாழ்த்தினார். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததினால் இவை எல்லாம் வந்தது என்று நாம் அறிவோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தந்து கொண்டே இருக்கிறார். இவற்றையெல்லாம் அனுபவிக்கும் நாட்களிலே நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, அவருக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்ததை விசுவாசித்து நம்பிக்கையோடு அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவர்களாக, அவருடைய பிள்ளை என்ற நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது நித்தியமாய் என்றென்றும் அவரோடு வாழ முடியும். கீழ்ப்படியாமல் துணிந்து நாம் பாவத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் நியாயம் தீர்க்க ஒரு நாள் வரப்போகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக, நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்தவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக வாழ தீர்மானம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய இஸ்ரவேல், யூதா தவறு செய்த பொழுது அவர்களை நீர் தண்டித்தீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் நீர் தெரிந்தெடுத்த பாத்திரமாக இருப்போம் என்று சொன்னால் உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஒருவேளை நாங்கள் உம்மை அறியாதவர்களாய் இருப்போம் என்றாலும் உம்மை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிற வழிவாசல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை குறித்து நீர் எங்களுக்கு தெரிவிக்கிற புத்தகங்களுக்காக, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக, வானொலி நிகழ்ச்சிகளுக்காக தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளவும், உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கும் நீரே கிருபையை தாரும். நீர் இன்று கிருபையோடும் அன்போடும் இருக்கிறவர். ஒரு நாளிலே நித்திய நியாயாதிபதியாக வரப்போகிறீர் என்ற உண்மையை அறிந்தவர்களாக இன்றும் என்றும் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பணிவிடை செய்ய நீர் எங்களை வழிநடத்த உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.